என்ன நமக்கு முன்னாடியே எல்லாரும் வந்துட்டாங்க போலயே. என்னப்பா காலையிலே இவ்வளோ சீக்கிரமா வந்து என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? ஆமாம் அபி, நேற்று மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை நான் வீட்டிலையே முடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்னு விட்டுட்டேன். அதான் காலையிலே சீக்கிரமாக வந்து இங்கே முடிக்கிறேன். ஓ அப்படியா? மிஸ் வர்றதுக்குள்ளே நீ முடிச்சிருவ ரோசி, கவலைப்படாத. எவ்வளோ நாள் தான் நம்மளே திட்டு வாங்கிட்டு இருக்கிறது. இந்த அபி இன்னைக்கு மாட்டி விட்டுறலாமா? எப்படி மாயா? அபி எப்படி பார்த்தாலும் நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்திருப்பா. அவளை எப்படி மிஸ்கிட்ட மாட்டி விடுறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது ஜாக்கி. அபி வந்தது ரோசி போய் அவகிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேசட்டும். அந்த கேப்பில் நான் அவள் ஹோம்ஒர்க் நோட் எடுத்து கிழிச்சு போட்டுடுறேன். மேம் வந்தது அவள் எல்லாமே முடித்த மாதிரி சப்மிட் பண்ணுவா. லாஸ்ட்டில் திட்டு வாங்கிடுவா. நம்ம எல்லாமே முடிச்சுட்டு சைன் வாங்கிட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? நல்ல ஐடியா தான், ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நான் போய் என் பிளேஸில் உட்கார்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன தீவிரமாக பண்ணிட்டு இருக்கீங்க? காலையிலே ஒரே படிப்பு போல. அதெல்லாம் இல்லை அபி, மிஸ் நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிக்கவே இல்லை. அதான் காலையில் சீக்கிரமாக வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான்லாம் என் ஹோம்ஒர்க்கு நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு முடிச்சிட்டேன்ப்பா. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாத்தியா ரோசி, நான் அப்போவே சொன்னேன்ல. சரி ஓகே, நீ போய் அவகிட்ட பேச்சு கொடு. நான் ஹோம்ஒர்க் நோட் எடுத்து கிழிச்சு போட்டுறேன். ஓகே மாயா, அபி பேக்கை வச்சுட்டு போய் உட்காரட்டும், அப்புறமா பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இங்கே பாத்தியா ரோசி, நான் எல்லா ஹோம்ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ப்பா. நான் என் பிளேஸில் வச்சிடுறேன். என்ன ரோசி, என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னேன். என்ன கேட்கணும் சொல்லு. இல்லை அபி, எனக்கு மேக்ஸில் டவுட் இருக்கு அபி. அந்த போர்ஷன் மட்டும் முடிக்கலை. அது மட்டும் எனக்கு சொல்லி கொடுக்குறியா ப்ளீஸ் அபி? இவ்வளோதானா? டோன்ட் வரி ரோசி, என்ன டவுட்டுன்னு கேளு, அதை நான் சொல்லி கொடுக்குறேன். அதை முடிச்சிட்டேன்னா நீயும் ஹோம்ஒர்க் முடிச்சிருவேல. அபிக்கிட்ட ரோசி நல்லா பேச்சு கொடுக்குறா. இதுதான் சரியான நேரம். அபியோட நோட் புக் எடுத்து கிழிச்சு போட்டுற வேண்டியதான். இனிமே இதுக்கெல்லாம் தயங்காத ரோசி. உனக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளு, சரியா? ஓகே அபி, ரொம்ப தேங்க்ஸ் அபி. வந்த வேலை கச்சிதமாக முடிஞ்சிருச்சு. அகைன் அவள் நோட்டை அவள் இடத்துல போய் வச்சிடலாம். அவள் ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டாச்சு. இன்னைக்கு நல்லா மாட்ட போறா அபி. குட் மார்னிங் பசங்களா. குட் மார்னிங் மிஸ். ஓகே, இன்னைக்கு எல்லாரையும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன்ல. முடிச்சவங்களாம் என் டெஸ்கில் வந்து சப்மிட் பண்ணுங்க. முடிச்சிட்டோம் மிஸ். ஓகே, எல்லாரும் உங்கள் ஹோம்ஒர்க் என் டெஸ்கில் வச்சுட்டிங்களா? முடிக்காதவங்க எந்திரிச்சு இப்போயே சொல்லிடுங்க. இப்போ நான் கரெக்ட் பண்ண போகிறேன் ஹோம்ஒர்க்லாம். நானாக கண்டுபிடிச்சேன்னா பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். நான் திருத்தி முடிக்கிற வரைக்கும் வேறு ஏதாவது எடுத்து படிங்க. போச்சு, இன்னைக்கு அபி நல்லா மாட்ட போறா. ஓகே பசங்களா, நான் எல்லார் நோட்டையும் திருத்தி முடிச்சிட்டேன். எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கீங்க ஹோம்ஒர்க் எல்லாமே. அபி, நீ மட்டும் ஏன் முடிக்காமல் எம்டியாக வந்து வச்சுருக்க? ஹோம்ஒர்க் முடிக்காதவங்கள முன்னாடியே சொல்ல சொன்னேன்ல. முடிக்காமல் இருந்ததும் இல்லாமல் இப்படி எம்டியாக வந்து சப்மிட் பண்ணுவியா? இல்லை மிஸ், நான் எல்லா ஹோம்ஒர்க்குமே நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு முடிச்சிட்டேன் மிஸ். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வச்சேன் மிஸ். நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு எழுதுனியா? அப்போ எழுதுனது எல்லாம் பறந்தா போகும். இந்தா உன் நோட் புக், நீயே செக் பண்ணி பாரு என்ன எழுதியிருக்கேன்னு. மிஸ், நான் எல்லா ஹோம்ஒர்க்குமே முடிச்சிருந்தேன் மிஸ். ஆனால் இது எப்படி எம்டி ஆச்சுன்னே தெரியலை மிஸ். என்ன தெரியலை உனக்கு? உன் நோட் புக் தானே, யார் என்ன பண்ணியிருக்க முடியும்? எப்பயுமே முடிக்காத மாயா ரோசி கூட பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வந்து வச்சுருக்காங்க. உனக்கு என்ன வந்துச்சு? இப்போலாம் நீயும் ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டு இருக்கிற அபி, பார்த்துக்கோ. என்ன நடக்குதுன்னே தெரியல. நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு நம்ம அவ்வளோ எழுதியும் இப்போ எம்டியாக இருக்கே. என்ன இருக்கும்? எப்படி தான் மாறுச்சுன்னு தெரியலையே. நல்லா வேணும் உனக்கு. எத்தனை டைம் நாங்கள் மிஸ்கிட்ட திட்டு வாங்கும்போது சிரிச்சிருப்ப. இப்போ நல்லா உட்காந்து அழு. இப்போ எதுக்கு அழுகிற அபி? அழுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ நைட்டே உட்காந்து ஒழுங்காக எழுதியிருந்தா இதெல்லாம் தேவையா? சரி, இந்த டைம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக எழுதிட்டு வந்து சப்மிட் பண்ணணும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.